ஸோ ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஸ்லிம்மஸ்ட் போனா இன்னைக்கு டெக்னோ பூவா ஸ்லிம் இன்னைக்கு ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வைப்ரன்ட் கலர்ஸ், ஒரே ஒரு வெயிட் தான் 8 120GB 20K இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. தம்பி, இன்னைக்கு நாங்களே ஸ்லிம்மஸ்ட். சாம்சங்னா பின்னாடி போயிரு, நீ வந்து எஸ்ஓசில நல்லா இருப்ப, உனக்கு டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்க, வெயிட் கம்மி திக்னஸ் கம்மி இல்லைன்னு கிடையாது. உன்னைய காட்டுல வெயிட் கம்மி திக்னஸ் கம்மி டீசென்டான பிரைசிங். உன்னோட பிரைசிங் 1,10,10,000. என்னோட பிரைசிங் வெறும் 20,000. 20,000 உன்னைய காட்டிலும் பிரீத்திங் லைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. MediaTek 6400 சிப்செட் இருக்கு. IP ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறேன். பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்குங்க. கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறேன். நீ ஒரு பிளாட்டான டிஸ்பிளேனா கர்வ்டோட கொடுக்குறேன். இது மாதிரி சக்கப்போர்ட் வேர்ல்டு நம்பர் 1 பிராண்டோட இன்னைக்கு தன்னிச்சு நின்று ஒரு தாறுமாறான ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க டெக்னோ பிராண்ட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. வேர்ல்டு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களாம். இருந்தாலும் இந்த போனை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த போன்ல வேற எதுவும் காம்ப்ரமைஸ் இருக்கா, SOCல 20,000 இந்த 6400 ஓகேவா, இதை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். இந்த டெக்னோ பூவா ஸ்லிம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். டெக்னோ பூவா ஸ்லிம் இது ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். 3 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு வேரியன்ட் தான். 8 120GB 20,000 கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுதான் வேர்ல்டு நம்பர் 1 ஸ்லிம்மஸ்ட் போன் சொல்லிட்டு வேர்ல்டு ரெக்கார்டும் ரீச் பண்ணிருக்காங்க இந்த டெக்னோ பூவா ஸ்லிம். ஸோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 5.95mm திக்னஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் வெறும் ஒரு 156 கிராம் தான். ஏன்னா டிசைன் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின் செல்லிங் பாயிண்ட் அந்த போனுக்கு இருக்குன்னே சொல்லலாம். வெறும் ஒரு 5.95mm திக்னஸ் அண்ட் ஒரு 156 கிராம் வெயிட்டோட இந்த வட்டம் டெக்னோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல ஒரு மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்க்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரேம்லாம் கிடையாது, ரொம்ப பெசல்ஸ் லெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ஃப்ரண்ட்ல 3D கர்வ்டு டிஸ்பிளே ப்ராட் பண்ணிருக்காங்க. வித் கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த மொபைல்ல மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க IP64 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளே, அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட், ஸோ கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லாங்கரான கேமரா அரேஞ்ச்மெண்ட். இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஆப்பிளோட ஏர் ஃபார்மெட்ல தான் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. பட் ஆனா ஒரு பிரீத்திங் லைட் எஃபெக்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரீத்திங் லைட்டை கஸ்டமைஸ் பண்றதுக்கு உள்ள செப்பரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிரீத்திங் லைட் எப்படி எஃபெக்ட் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் நம்மளோட மனுஷங்களோட ஒரு எமோஷன் மாதிரி இதோட பிளிங்க் ஆகி எரியும். ஸோ 2 கேமராக்கு நடுவுல ஒரு LED லைட் அண்ட் ஸ்ட்ரைட்டான ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே அந்த பிளாக் கலர் பார்டருக்குள்ளதான் இருக்கும். அதை பிளிங்க் ஆகும் போது ஒரு ஹியூமன் ஒரு கண்ணு மூடி திறக்கிற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த நாங்க இதுல இன்பில்ட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு டெக்னோ எப்பயும் போல மானே தேனே பொன்மானே இது மாதிரி விஷயங்கள் இதுல படிச்சிருக்காங்க அவங்களோட லான்ச்சிங் ஈவெண்ட்ல. இருந்தாலும் டிசைன் நல்லா இருக்கு. வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, அண்ட் பிளிங்கிங் எஃபெக்ட் கான்செப்டும் நல்லா இருக்கு. ஓவரால் டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு. இந்த டைம் டெக்னோ பூவா ஸ்லிம் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு கர்வ் டிஸ்பிளே, ஆம்புலன்ட் டிஸ்பிளே வித் உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் 1.5K ரெசல்யூஷன்ல கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் வித் 4500 பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ராட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் செம்ம விசிபிளா இருக்கு. கார்னிங் Gorilla Glass 7iயும் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே. அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு OTTல எந்த ஒரு வீடியோ பார்க்கறட்டும் அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த செக்மெண்ட்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 156 கிராம், திக்னஸ் 0.9mm திக்னஸ் தான். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல HiOS 15 சப்போர்ட், IP64 ரேட்டிங் இருக்கு. அண்ட் அவங்களோட ஈலா AI சப்போர்ட் வித் தமிழ் லாங்குவேஜும் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த சர்க்கிள் சர்ச் இருக்கு, LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் கிடையாது. இல்ல வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2 இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இங்க ஒரு ஸ்லிம்மஸ்ட் போன் பேட்டரி எப்படியா கொடுத்துட போறாங்க 3000 தான் அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 5160 ஆம்ஸ் பேட்டரியும்
45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. இங்க சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒரு ஸ்லிம்மஸ்டான பேட்டரி எடுத்து வந்திருக்க முடியுது. ஓவரால் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெறும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் தான் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரால ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கு. உங்களுக்கு பேக் சைடுல 50 MP AI லென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல 13 MP ஹையஸ்ட் 2K எடுக்க முடியும் அண்ட் 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். பட் ஆனா இந்த இதுல EAS கிடையாது, OIS கிடையாது அண்ட் 4K வீடியோ எடுக்க முடியாது. 2K எப்பயும் போல அவங்களோட ஒரு ஹையர் ரெசல்யூஷன்ஸ் இங்க டெக்னோ இன்ஃபினிக்ஸ்ல பாக்குற அதே கேமரா தான், அதே ஃபுட்டேஜ் தான் நம்மளால எடுக்க முடியும். இருந்தாலும் இந்த போன்ல எடுக்கிற ஷார்ட்ஸஸ் டே லைட்ல நல்லா இருக்கு, லோ லைட்லயும் இண்டோலயும் நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் பரவலாம இருக்கு, செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் பிஹேவ் பண்ணுது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்லிம்மஸ்ட் மட்டும் இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்டா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மீடியாடெக் டிமென்சிட்டில 6400 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6nm ஆர்கிடெக்டோட வந்திருக்கு. 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலாயிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சுதான். பட் ஆனா டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் நிறைய அந்த UAI வச்சு செம்ம ஆப்டிமைஸ் செம்ம டியூன் பண்ணிருக்காங்க. அது வெளிப்படையா செம்மையான ஒரு இம்ப்ளிமெண்ட் தெரியுதுன்னே சொல்லலாம். HiOS செம்ம இம்ப்ளிமெண்டா இருக்கு, சூப்பராகவே இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக எந்த இடத்துலயுமே லேக் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். இந்த சிப்செட் அண்ட் டெக்னோ அண்ட் அந்த HiOS வச்சு இங்க டெக்னோ செம்மையா பிளே பண்ணியிருக்காங்க. அது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு செம்ம ஒரு 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 நல்ல விஷயமா தெரியுது. அது மட்டும் கிடையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த டெக்னோ பூவா ஸ்லிம் SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பூவா ஸ்லிம் ஒரு 3 வைப்ரான கலர்ஸ், ஒரே ஒரு வேரியன்ட் தான் 120GB 20K இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20Kல ஸ்லிம்மஸ்ட் அண்ட் வெயிட் கம்மி மட்டும் இங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணாம நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்டோட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அது கர்வ்டு டிஸ்பிளே, கார்னிங் சவுண்ட் வை, இதே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட்டா இருக்கு. அது போக இந்த வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. IP ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு 3500 amps பேட்டரி தான் சாம்சங் மாதிரி கொண்டு வராம நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 5000க்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல கேமரால கோட்டையை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த OIS EAS ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இன்னொரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். அண்ட் சிப்செட். ஸோ இந்த சிப்செட் இந்த பிரைசிங்க்கு கம்மி இல்லையா, இப்படி இல்லையா, அப்படிலாம் இந்த இடத்துல நான் பேச போறது கிடையாது. உங்களோட கான்சன்ட்ரேஷன் பாருங்களேன், ஒரு ஸ்லிம்மஸ்ட் அண்ட் வெயிட் கம்மியா ஒரு போன் எல்லாராலும் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கணும்காக 20Kல லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிப்செட் வந்து மொக்க சிப்செட் கிடையாது. பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் பேசுறதுக்கு பிறகு அந்த ஸ்லிம்மஸ்ட் அண்ட் திக்னஸ் வந்து நமக்கு மெர்ஜ் பண்ணிட்டு போயிருதுன்னே சொல்லலாம். இதே இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்லிம்மஸ்ட்க்கு ஒரு போன் வேணும்னா நீங்க S25 எட்ஜுக்கு தான் போகணும். அதோட பிரைசிங் 1,10,000 அதை நீங்க கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. இதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப டவுன் கிரேடா இருக்கும். ஆனா SoC பயங்கரமா இருக்கும். அதுல எந்த ஒரு மேட்ரு இருக்கு, அதுல ஒரு மேட்ரு கிடையாது. ஆனா 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா 20Kல ஒரு செம்மையான ஒரு கியூட்டான ஒரு போன் வித் உங்களுக்கு அந்த பிரீத்திங் லைட் எஃபெக்டோடையும் இந்த போன் உங்களுக்கு பூர்த்தி செய்யும்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு போன்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, எனக்கு இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப வெயிட் கூட உள்ள போன், இது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப ஸ்லிம்மஸ்டான ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த டெக்னோ பூவா ஸ்லிம் இப்போதைக்கு இது மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.